மும்பையில் நடைபெற்ற ஒரு அழகு சாதன பொருள் வெளியீட்டு விழாவில் சமந்தாவும் தமன்னாவும் ஒன்றாக கலந்து கொண்டது ரசிகர்களுக்கு இரட்டை கவர்ச்சி கொண்டாட்டமாக அமைந்தது. ரசிகர்களுக்குள் பெரும் பரபரப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் மகிழ்ச்சியுடன் போஸ் கொடுத்து ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்ட தருணங்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக வைரலாகி வருகின்றன. இந்த சந்திப்பு ரசிகர்களுக்கு டபுள் கவர்ச்சி ட்ரீட் என கருதப்படும் அளவிற்கு பிரபலமாகியுள்ளது. விழாவில் கலந்து கொண்ட புகைப்படக்காரர்களுக்கு சமந்தா வாசனை திரவிய பொருட்களை பரிசாக வழங்கியதோடு தமன்னா ரசிகர்களுடன் ஆர்வமுடன் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்தார். சமந்தா கருப்பு நிற பலாஸ்கோ பேண்ட் மற்றும் அதே நிற ஃபிளாலெட்டிவ் ஸ்டைலாக தோன்றினார். ஃபிளாலெட்டின் கீழ் மற்றும் பின்னால் லேஸ் வேலைப்பாடுகள் இருந்தன. குஷி நெக்லஸ், ஹீல்ஸ், பிராண்டட் மேக்கப்புடன் அவர் ஆரோக்கியமான அழகை வெளிப்படுத்தினார். தமன்னா புறா சாம்பல் நிற ஃபிட்டட் டிரெஸ்ஸில் கருப்பு வடிவங்கள், சிவப்பு உதடுகள் மற்றும் அலையான முடிகளுடன் ஜொலித்தார். இருவரும் தங்களது ஃபேஷன் சென்ஸால் விழாவை அலங்கரித்தனர். இந்த நிகழ்வை ஒட்டி சமூக ஊடக பதிவுகள் இது அழகின் சங்கமம் அல்ல, சக்தியின் சங்கமம் என ரசிகர்கள் வர்ணிக்கும் அளவிற்கு பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. தமன்னா சமீபத்தில் ஆரியன் கானின் தி பேஸ்ட் ஆஃப் பாலிவுட் படத்தில் ஃபராக் கான் நடனமாகிய கபூர் என்ற சிறப்பு பாடலில் தோன்றினார். அந்த பாடல் பெரும் வெற்றி பெற்றது. மேலும் கான்கள் தனிப்பட்ட முறையில் தமன்னாவின் தேதிகளை கேட்டதாக அவர் கூறியதோடு அவரது பாகுபலி எபிக் திரைப்படமும் திரையரங்குகளில் நல்ல வசூல் செய்துள்ளது. தற்போது தமன்னா சித்தார்த் மல்கோத்ராவுடன் பவன் என்ற நாட்டுப்புற கதையை அடிப்படையாக கொண்ட வன திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். மறுபுறம் சமந்தா தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பங்காரம் என்ற படத்தில் ஹீரோயினாக நடித்து வருகிறார். சமந்தா கடைசியாக சிட்டாடல், ஹனி பனி வெப் சீரிஸில் நடித்ததோடு தனது தயாரிப்பில் வெளியான சுபம் என்ற தெலுங்கு பேய் படத்தில் கேமியோ ரோலில் பேய் ஓட்டியாக நடித்திருந்தார். சமந்தா தமன்னா இருவரும் கடந்த ஒரு வருடமாக ரகசிய உறவில் இருப்பதாக வதந்திகள் பரவுகின்றன. சமந்தா ராஜ் மற்றும் TK குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த நிகழ்ச்சியின் பின்புலத்தில் சமந்தா தமன்னா கூட்டணிக்கு ஏற்கனவே பல இயக்குநர்கள் கதை தயார் செய்து வைத்திருப்பதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரசிகர்கள் #சம்தம் என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி காத்து வாக்குற 2 காதல் 2 அல்லது பாகுபலி சக்தியின் வருகை போன்ற கற்பனை தலைப்புகளை பரப்பி வருகின்றனர். OTT தளங்களில் தனித்தனியாக வெற்றி படங்களை கொடுத்துள்ள இருவரும் ஒரே வெப் சீரிஸில் இணைந்து நடிக்க நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரீமியம் போன்ற நிறுவனங்கள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. இந்த சந்திப்பு அழகு, நடிப்பு, சமூக ஊடக செல்வாக்கு மற்றும் எதிர்கால கூட்டணிக்கான வாய்ப்புகளை ஒரே மேடையில் இணைத்த ஒரு முக்கியமான தருணமாகும். ரசிகர்கள் மட்டுமல்ல, சினிமா வட்டாரங்களும் இந்த கூட்டணியை எதிர்பார்க்கின்றனர். இவர்கள் இணைந்தால் தமிழ் சினிமா பாகுபலி லெவலுக்கு போகும் என ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சமந்தா தமன்னா இணைப்பு தமிழ் சினிமாவின் அடுத்த பெரிய திருப்பமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.